தீப கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நன்னாருங்கோ எல்லாரும். நவராத்திரினாலே விசேஷமா கொலு வைக்கிறது பல குடும்பங்கள்ல இருக்கு. ஆனா அந்த கொலுவை நம்ம இஷ்டப்படி கலந்தாங்கட்டியா காலத்துல கொலு வச்சிருக்கோம் என்று முறை அது தெரிகிறதா? அந்த நவராத்திரிக்கு 9 படிக்கட்டுகள் இல்லை 7 படிக்கட்டுகள் இல்லாட்டி 5 படிக்கட்டுகள் இல்லாட்டி 3 படிக்கட்டுகள் ஒத்தப்படையாத்தான் இருக்கணும். அதனால சொல்றது அந்த படிக்கட்டுகள்ல எந்தெந்த பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்களே, நினைச்சா நடுங்கிறது, பயமா இருக்கு. நம்ம பார்த்துடலாமா? கீழே இருந்து ஒவ்வொரு படிக்கட்டா பார்த்துட்டு போவோம். கீழிருந்து முதல் படியில் செடி கொடிகள், ஓரறிவு உள்ள உயிரினம், ஓரறிவு உள்ளது. அதாவது இந்த பார்க்குன்னு இதுல வைக்கிறல கொலுவுல அது. இரண்டாவது படிக்கட்டுல ஈரறிவு உள்ள உயிரினங்கள், இந்த சங்கு, நத்தை, மீன் இதெல்லாம். மூன்றாவது படிக்கட்டில் கொஞ்சம் தரையில கொஞ்சம் அப்படி வேகமா அப்படி எழுந்து ஓடக்கூடியது எறும்பு, பல்லி, இதெல்லாம் 3 அறிவு உள்ள உயிரினங்கள், இதெல்லாம் சொல்லுவோம். 4வது படிக்கட்டுகளில் பறவைகள் 4 அறிவு உள்ள உயிரினங்கள். 5வது படிக்கட்டில் 5 அறிவு உள்ள உயிரினங்கள், அதாவது விலங்குகள். 5வது படிக்கட்டுல அதுக்கு 5 அறிவு தான், அதனால 5வது படிக்கட்டில் அது. 6வது படிக்கட்டுல அந்த காலத்துல அது கொலு பொம்மைகள், அதை பார்க்கும்பொழுது அதுல ஒரு சாநித்தியம் இருக்கும். அதாவது மனசு அப்படியே ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கும். அந்த குறவங்குருத்தி, பாம்பு படாரன், அந்த காலத்துல இருந்த போலீஸ்காரங்க என்ன அலங்காரங்கள் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் அந்த பொம்மையில தான் பார்க்க முடியும். இதெல்லாம் கூட விரிவா இருக்கும் அந்த பொம்மையில. அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த போலீஸ்காரர்கள் அந்த பொம்மை. அப்புறம் செட்டியார் கடைன்னு போட்டு எதிர்க்க அப்படியே ஒருத்தர் உட்காந்துருப்பார் இப்படி. அது கணவன், மனைவி, குழந்தைகள், இப்படி பலவிதமான தொழில்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் 6 அறிவு படைச்சவர்கள் 6வது படிக்கட்டுல. 7வது படிக்கட்டுல மகான்கள், ஞானிகள். இதோ நம்ம ராமகிருஷ்ணபுரம் சார், அவரை சொன்னா உடனே நமக்கு தானே வந்துடும். சாரதா தேவி, விவேகானந்தர் அவ வந்துருவா. ரமண மகரிஷி, பாம்பன் தாத்தா, பாம்பன் சுவாமிகள்னு சொல்லுவோம். பாம்பன் தாத்தா, காஞ்சி தாத்தா, காஞ்சி மகா சுவாமிகள், புதுப்பிரிவா, வாரியார் தாத்தா, திருமுருக கிருபானந்த வாரியார், ஞானானந்தகிரி சுவாமிகள். இந்த மாதிரி அவதார புருஷர்கள், ஞானிகள், மகான்கள் இருக்காளோ அவ 7வது படிக்கட்டுல. 8வது படிக்கட்டுல அதை விட இன்னும் கொஞ்சம் வசந்ததா இந்த அவதாரங்கள், தசாவதாரங்கள்னு சொல்றோமே, அந்த அவதாரங்கள் எல்லாம் இடம்பெறும். இப்ப 8 படிக்கட்டு இது வரைக்கும் முடிச்சாச்சு. வாங்க 9வது படிக்கட்டுக்கு போகலாம். 9வது படிக்கட்டுல வேற எதுவும் வைக்க கூடாது. முடிஞ்சா அடியன் மறுபடியும் சொல்கிறேன், முடிந்தால் பூர்ண கும்பம் வச்சிருங்க. அதாவது நல்லா பளிச்சுன்னு தேய்ச்ச ஒரு பித்தளையோ சொம்பு கொடுமா, அது நூல் சுத்தி அதுல முழுசுமா நல்ல சுத்தமான தீர்த்தமா நிரப்பி, முடிஞ்சா அதுல ஏதானு தங்கம் வெள்ளி ஏதானு அதை போட்டு, அப்புறம் வாசனை பொருட்கள் அது 1 2 அப்படி. அதுக்கப்புறம் அதுல அழகா மாவிலையை வச்சு அதுல தேங்காயை அப்படி நிக்க வச்சு, அதுக்கு குங்குமா சந்தனம் எல்லாம் விட்டுருவோம். எல்லாத்துக்கும் ஒரு மாலை சின்னதா ஒரு துணூண்டு 1/2 முழம் அப்படி எடுத்து அப்படி அழகா முடிஞ்ச வரையில் இந்த பொம்மைகளில் கீழே ஆரம்பிச்சு மேல் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பூவாவது சமர்ப்பணம் பண்ணுங்க. இது ஏன் இந்த கொலு வைக்கிறோம்? என்னையா முன்னோர்கள் நடுங்கணும். என்ன கலாச்சாரம்! பாரத நாடு பழம்பெரும் நாடு. அது மட்டும் இல்ல, பழம் பெரும் நாடு. நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்.
கீழே சொன்னோம் இல்லையா ஆரம்பத்திலேயே, செடி கொடிகள் இல்லைன்னா நாமெல்லாம் எங்க இருந்து வாழறது? அடுத்தது அந்த நத்தை, சங்கு, மீன் அதெல்லாம் இல்லைன்னா தூய்மை எங்க இருந்து போறது? போச்சா? இது போல நம்மை வாழ வைக்கக்கூடியவைகள், நம்மை வாழ வைப்பவர்கள் அவ்வளவு பேர்களும் இதுல இருக்கா. 8 படிக்கட்டு வரைக்கும் தெரியறதா? அப்படியே ஒவ்வொரு இதுவா படிக்கட்டா. அதுல 6வது படிக்கட்டுல நாம இருக்கோம். நம்ம இன்னும் நன்கு உயர்ந்த மேலான நிலைக்கு உயர்த்தக்கூடியவர்கள் தான் அந்த 7வது படிக்கட்டுல இருக்கக்கூடிய அந்த ஞானிகள், மகான்கள், தபஸ்விகள், அவதார புருஷர்கள். இப்ப நம்ம காலத்துல இருந்த அம்மா இதிகாச புராணத்துல இருந்தது நம்புறமோ இல்லையோ, இவர்கள் இப்ப நான் அடியேன்னு சொன்ன அவ்வளவு பேர்களும் இப்பொழுது இருந்தவர்கள் நம் காலத்துல. அப்படி அவர்கள் காட்டிய வழியில் நாம் நடந்தால் நாம் தெய்வ நிலையை அடைய முடியுங்கிறதுக்காகத்தான் அதற்கு மேல்நிலையான 8வது படிக்கட்டுல இந்த அவதாரங்களை வச்சது. இவ்வளவையும் அருளக்கூடியவள் ஸ்ரீமாதா. லலிதா சகஸ்ரநாமத்துல முதல் தொடக்கம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட அம்பிகை. அதனால அங்க வச்சது. அனைத்திலும் குடிகொண்டிருப்பவள் அவள், அடைத்தையும் ஆட்டி படைப்பவளும் அவளே. இந்த நவராத்திரி அம்பாளுடைய மகிமையை சொல்லக்கூடியது. நாம எளிமையா பேசும் பொழுதே அது செஞ்சுட்டு வந்துடலாம், வாங்கல, என்னாலும் முடியல, அசக்தனா இருக்கேன், சக்தி இல்லை என்று. சக்தி இல்லையா? இப்ப தெரியறதா சக்தியினுடைய பெருமை? அப்படிப்பட்ட அந்த சக்தியினுடைய பெருமையை விளக்கக்கூடியது நவராத்திரி. இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலும் இந்த 9 நாளும் அம்பிகையினுடைய பிரபாவங்களை, விசேஷங்களை நாம் பார்த்து விஜயதசமி அந்த தகவலையும் பார்க்கக்கூடிய ஒரு அரும்பெரும் பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. இதை பார்த்த இவ்வளவு பேர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த அம்பிகை எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4 வாரி வழங்க வேண்டுவோம். அந்த ஸ்ரீ மாதா வழங்குவாள்.